நண்பர்களே, லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PNP காயின் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். வாங்க இந்த வீடியோல எப்படி பை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ் இஸ் த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சி. அதாவது நம்மளால பிசிக்கலா உணர முடியிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் PNP. ஓகே, இது பியூர்லி ஹாங்காங் பேஸ்டு காயின். ஸோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு pnpcoin.com அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் டோக்கன் சேல் கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ இந்த சேல் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ சேல் எண்ட் ஆகுதுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் குறிப்பிட்ட தேதியிலிருந்து குறிப்பிட்ட தேதி வரைக்கும் தான் இது வந்து சேல்ல இருக்கும். அந்த டைம் பீரியட்ல நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு பத்தி தெரியும். IPOன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க அந்த டைம்ல வந்து அலாட்மெண்ட் மாதிரி நீங்க பணம் கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அலாட் ஆயிருச்சுன்னா ஒன்ஸ் அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அந்த ஷேரை வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம், இல்லை வித்துக்கலாம். அதே மாதிரி தான் இந்த PNP காயினும். இதோட எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா மே 2022, மே 2022ல இந்த காயின்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து சேல்ஸ்க்கு வரப்போகுது. அது வரைக்கும் அவங்க சொல்ற டைம் ஃப்ரேம்குள்ள நீங்க எவ்வளவு காயின்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு டைம் வாங்கும்போது மினிமம் 1000 குவான்டிட்டி நீங்க வாங்கணும். ஓகே, இது ரிலீஸ் ஆகும்போது இதோட காயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்தியன் INRல பாத்தீங்கன்னா 10 ருபீஸ் இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 20 ருபீஸ் ஆயிருச்சு. ஸோ இன்னும் மே 2022 வரதுக்கு பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 8 மந்த்ஸ் 7 to 8 மந்த்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்க இந்த டைம் பீரியட்ல நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க எப்ப வேணாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மந்தோட சேல்ஸ் டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 15th இருந்து அக்டோபர் 31st வரைக்கும் இந்த காயின்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. நீங்க வந்து இந்த டைம் பீரியட்ல வாங்கிக்கலாம். இப்போ இதோட பிரைஸ் என்னன்னா 2.2 HKD. HKDனா வந்து ஹாங்காங் காயினோட பிரைஸ். அது எவ்வளவுங்கிறது நம்ம இந்தியன் ருபீஸ் பாத்துக்கலாம். ஸோ ஒன் HKDங்கிறது ஜஸ்ட் மினிட் 1 HKDங்கிறது இன்டூ INR நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் பிரைஸ், அதாவது 26ஆம் தேதி, இன்னைக்கு கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 9 rupees 66 பைசா. ஸோ 9 ரூபா 66 காசு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நாம வந்து 2.2 HKDங்கிறப்ப நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 2.2 இன்டூ 9.66 அப்படிங்கிறப்ப இன்னைக்கு இதோட ரேட்டு 21 ரூபா 25 பைசா. நான் வாங்கும்போது ஐ திங்க் 19 ருபீஸ் சம்திங் இருந்து ஒரு 2 ருபீஸ் ஏறி இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம 2 ருபீஸ்ன்னு பார்த்தா கூட 1000 காயின்ஸ் 2000 ருபீஸ் ப்ராஃபிட்டா தான் இருக்கேன் நான். ஸோ அப்படிங்கிறப்ப இன்னும் இது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுதான் சான்சஸ் இருக்கு. இது எப்படி வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த காயின் வாங்குறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து நிற்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், இமெயில், ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க நேம் கொடுத்துங்க, ஃபாலோட் பை ஒரு மெயில் ஐடி, உங்க ஃபோன் நம்பர், ஃபாலோட் பை பாஸ்வேர்ட், கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்க மெயிலுக்கு வந்து சைன் அப் ப்ராசஸ் வந்துருக்கும். நீங்க உங்க மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PNP காயின் வெரிஃபைடு இமெயில் அட்ரஸ் வந்திருக்கும். அதை போய் நீங்க வந்து உங்க இமெயில் அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நீங்க போய் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி ஃபாலோட் பை பாஸ்வேர்ட், உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துருங்க. டெலிகிராம் யூசர் நேம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான், கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கண்ட்ரி கொடுத்துங்க, ஃபாலோட் பை ஸ்டேட்டு அண்ட் யுவர் சிட்டி, அப்புறம் உங்களுடைய பின்கோட் அண்ட் அட்ரஸ்.
கொடுத்துட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் காப்பி அப்ளை பண்ணலாம், இல்லை செல்ஃபி ஃபோட்டோ உங்களுடைய அந்த ஐடி ப்ரூஃபோட நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஐடி கார்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆதார் கார்டே கொடுக்கலாம். ஆதார் கார்டு ஃப்ரண்ட் சைட், பேக் சைட் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும். ஸோ உங்களுடைய ப்ராசஸ் கேஒய்சி முடிஞ்சது. பேக் டு ப்ரொஃபைல் போயிடுங்க. ப்ரொஃபைல் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. ஸோ ஏதாவது மிஸ் ஆயிருந்தால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் மிஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் அதாவது மிஸ் ஆகுது மீன்ஸ் திரும்ப நம்ம ஒரு டைம் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்குது. அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உங்களது முடிஞ்சது. ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஒய்சி பெண்டிங்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு மெயிலில் வந்துடும். உங்கள் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல மெயில் வந்துடும். ஒன்ஸ் கேஒய்சி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து தாராளமாக பை பண்ணிக்கலாம். எங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் போனீங்கன்னா இந்த இடத்துல பை டோக்கன் நோ அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா கேஒய்சி வந்து ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அண்டர் ப்ராசஸ். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து நெட் பேங்கிங் மூலமா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து காயின்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதில் பிட்காயின் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டாலர்ஸில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2014 ஒரு 6 to 7 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் நான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ரேஞ்ச் என்ன இருந்ததுன்னு. இந்த இடத்துல தான் அதோட ப்ரைஸ் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 $300 இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா $150 வந்திருக்கு. லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல $150 வந்திருக்கு. ஸோ $200 வச்சா கூட உங்களுக்கு ஒரு அன்னைக்கு ரேஞ்சில் ஒரு 12,000 to 15,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். எப்போ 2015ல். ஸோ இன்னைக்கு அதோட ப்ரைஸ் பாருங்க, இன்னைக்கு அதோட ப்ரைஸ் பாருங்க லைவ் மார்க்கெட்டில். இன்னைக்கு அக்டோபர் மந்த் அதோட ப்ரைஸ், இது மந்த்லி கேண்டுங்கனால அக்டோபர் மாதம் பாருங்க, அது ரேஞ்ச் பாருங்க $67,016. $67,000 வைங்களேன். ஜஸ்ட் யூ கேன் கால்குலேட் 67,000 இன்ட்டு $75 வச்சா கூட நீங்கள் அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு பிஎன்பிலையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் அண்ட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெஃபினட்டாக நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.